அப்பாடி சைடில் போட்டுருவோம். இந்த சாரி எது கையில் தூக்கிக்கிட்டு அக்கா கொடுக்க அந்த ரிங்கை காணுமே இந்த இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் அக்கா. என்ன அக்கா ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க? அக்கா நான் உங்கள்கிட்ட சொல்லணும். அக்கா ஹலோ ஹலோ. இந்த கம்பெனி கால் பண்ணி நல்லா இருக்கே வந்துருக்கா. வலைக்கம் சலாம். என்னடி அக்கா நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன். என்ன கிஃப்ட்டுடி? நான் உன்ட்டு சொல்லலான் இருந்தேன், உன்னை வர சொல்லலான் இருந்தேன், நீனே வந்துட்டு. சரி எதுக்குக்கா வர சொன்னேன்? இந்த நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன். நல்லா கையாடி. ஐயோ அல்ல இன்னும் சின்னத்தனமாகவே இருக்க. சரி அடிக்கிறேன். ஹாய் ரிங்கு. ரொம்ப தேங்க்ஸ் டி. அழகாக இருக்கு இந்த ரிங்கு. ஓ இது யார் வாங்கி தந்தா உனக்கு? அதெல்லாம் எதுக்குக்கா? நீ என்னமே என்கிட்ட சொல்லணும். நீ என்ன சொல்லணும்னு? அந்த ரிங்கு சூப்பராக இருக்கும், கையில் போட்டுக்கோ. சரி சரி போட்டுக்கிறேன். நல்லா தான் அழகாக இருக்கு. யார் கொடுத்தான்னு தெரிலது. வாங்கினியா நீ கடையில்? சரி நான் வந்துட்டு விஷயம் சொல்லணும்னு சொன்னேன்ல, இரு சொல்கிறேன். நான் என்கிட்ட 25 கிலோ அரிசி மூட்டை இருக்குது. அதில் 10 கிலோ அரிசி மூட்டை வந்து ஜக்காத் கொடுத்துருவாமே. என்னது ஜக்காத்தா? அதுவும் 10 கிலோ அரிசியை அப்படியே அரைஞ்சேன்னு வைக்கே. ஜக்காத்தெல்லாம் ஒன்றும் கொடுக்க வேணாம். சும்மா ஜக்காத்து கொடுத்துட்டு ஓவராக பண்ணாத காணி. அந்த 25 கிலோவுமே நம்மளே வச்சுக்கலாம். அல்ல ஏன் இப்படி சொல்கிற? ரொம்ப பேராசை பிடிச்ச வண்டி நீ. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நம்மளாம் வச்சுக்க கூடாது. ஜக்காத் கொடுக்கணும் தான். ஐயோ அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஜக்காத்து கொடுக்குறானே என்ன அல்ல கோச்சுக்காவ போகிறான்? அல்ல ஒட்டிச்சு பிடிச்சுன்னு பார்த்துக்கோனே. ஜக்காத் அல்ல பார்த்துட்டு தான் அல்ல கோச்சுக்குவான். அதெல்லாம் கோச்சுக்க மாட்டான். உனக்கு கண்ணு இருக்கா? நீ பார்த்தியா கோச்சுக்குவான்னு? எப்போ பார்த்தாலும் ஹதீஸுன்னு தான் தெரிவியா? சொல்லு ஏதாவது சொல்லி தொலை முதல்ல. சரி கோப்படா இரு நான் சொல்கிறேன். சொல்லவா? மா ஹாலத்தி சக்காத்து மாலா கத்து இல்லா அகுல கத்துகோ. சக்காத்திற்குரிய பங்கு கலந்திருக்கும் பொருட்களிலிருந்து சக்காத்தை பிரித்தெடுக்காவிடில் அது மொத்த பொருளை அழிச்சுவிடும். ஹதீஸ் சொல்கிறேன்னு சொல்கிறியா? அது ஒழுங்காக திருப்தியாக சொல்கிறியா? ஒன்று சொல்ல தெரியல, எனக்கு ஒன்றுமே புரியலை. செடி வேற. சரி நான் வந்துட்டு இந்த பொருளுக்கு மட்டும் அர்த்தம் சொல்கிறேன் என்னன்னு பாரு. இங்கே இப்போ நீ வந்து 25 கிலோ என்கிட்ட அரிசி முட்டை இருக்குல்ல, அந்த அரிசி முட்டை 10 அரிசி முட்டை 10 கிலோ அரிசி முட்டை கொடுத்தே ஆகணும் சக்காத்து. அப்படி கொடுக்கலன்னா அந்த கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம நம்மளே வச்சுக்கிட்டோம்னா அந்த 25 அரிசி முட்டையுமே என்ன ஆயிரும்? அழிஞ்சிரும். அல்லல்லா சரி சரி நீ 10 கிலோ அரிசி நீ வந்து சக்காத்து கொடுத்துருவோம். நம்ம 15 கிலோ அரிசி மட்டும் நம்ம வச்சுக்குவோம். ஓகேவா? அப்பாடி பேச தெரிஞ்சா. சரி கொடுப்போம் போவோமா? சரிக்கா போவோம். நான் ஸ்கூட்டியில் தான் வந்திருக்கேன். சரி வாடி கிளம்பலாம், மணியாச்சு. சரி இருக்கா நான் வண்டி எடுத்துகிட்டு வரேன். சரி போய் வண்டி எடு, நானும் வரேன் இரு.